என்னப்பா நீங்க மட்டும் வரீங்க? உங்க மருமக வரல? என்னமோ உங்க மருமகளை பத்தி அப்படி இப்படின்னு புராணம் பாடுனீங்க. இப்ப என்னாச்சு? வர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாளா? டேய் பேசாதடா, பேசாத. நீ பண்ண தப்புக்கு அப்படி சொல்லாம வேற எப்படி சொல்லுவா? எல்லாமே உன்னாலதான்டா, உன்னாலதான். ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏன்? நான் என்னப்பா பண்ணேன்? எதுக்கு எடுத்தாலும் என்னைய குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம குற்றவாளியை கேள்வி கேட்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்கறீங்க? தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்கப்பா. அசோக், என்ன பேசுறோங்கிறது தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் உங்க அப்பான்ற மரியாதை கொஞ்சமாவது இருக்கட்டும். பெரியப்பா, அப்பாங்கிற மரியாதை எனக்கு இருக்கு. ஆனா அவர்தான் புள்ள மேல நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடா. நந்தினி வீட்டு விட்டு வெளில போனதுக்கு காரணம் நீ தான் அவன் நினைக்கிறான். அதனாலதான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றான். அது ஒரு தப்பா? பெரியப்பா, அவதான் என்ன சந்தேகத்தோட விசாரிச்சா. நான் பொறுமையா தான் சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கேட்கிற மாதிரி இல்ல. அதான் கோவத்துல டப்புன்னு ஒரு அடி அடிச்ச. அது தப்பா? டேய் அண்ணே, பாத்தீங்களா? பொண்டாட்டியே அடிச்சானா? ஏன் முன்னாடியே சொல்றான் அவன். டேய், அப்படி அடிச்சா எந்த பொண்டாட்டிடா வருவா? அதனாலதான் அவ பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்பா, அது உண்மையான காரணம் இல்ல. அவளுக்கு என் கூட வாழ பிடிக்கல. அதான் உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்கா. டேய் போதும்டா, போதும். நந்தினி பத்தி இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாத. எனக்கு எல்லாமே தெரியும் அவளை பத்தி. அவ என் பேச்சு கட்டுப்படுறவடா. இன்னைக்கு அவளே வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றான்னா அவளுக்குள்ள எவ்வளவு மனவேதனை இருக்குன்னு யோசிச்சு பாரு. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ வேறொரு கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துட்டா. அதுக்குதான் வக்கீல் ஓடி சமைச்சிருக்கா. அது தெரியாம அவ ரொம்ப நல்லவ அப்படி இப்படின்னு சும்மா நியாயப்படுத்தி பேசாதீங்க. அசோக், நீ பேசுற பேச்சு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மனுஷனுக்கு நாவடக்க முக்கியம்டா. நீ தேவையில்லாம வார்த்தைகள்ல வர்ற. அதனால உன்னோட வாழ்க்கை தான் பாதிக்கும். ஞாபகம் வச்சுக்க. அட போங்க பெரியப்பா. என்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணினோ அன்னைக்கே என் வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் போயிடுச்சு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? Stop it, Ashok. டேய், நீ லிமிட்டை தாண்டி போற. வாழ்க்கையில் ஒரு சின்ன விரிசல் வந்தா கூட அதை பெருசு பண்ணாம புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும்டா. டேய், அப்பதான்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த பாருங்கப்பா, ஏன் லைஃப் அவ்வளவுதான். ஏன் லைஃப்ல இனி அவளுக்கு இடம் இல்ல. ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு அகங்காரம் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அசோக், ஒருத்தர் மேல பழி போடுறது ரொம்ப ஈஸிப்பா. அந்த மாதிரி எல்லாம் நந்தினி பத்தி பேசாத. பெரியப்பா, இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்குதான் அவளை பார்க்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க நான் சொன்னதை கேட்காம போனீங்க. இப்ப என்னாச்சு? அவ உங்களை மதிச்சாளா? மதிச்சாளா? அவமானப்பட்டது தானே மிச்சம். இது தேவையா உங்களுக்கு? தேவையா? அதனாலதான் சொல்றேன், இதை இப்படியே விட்டுருங்க. அவ என்ன முடிவு பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். டேய், பாத்தீங்களான்னு குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோன்னு நாம எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் எப்படி பேசிட்டு போறான்? விடு விஸ்வா. நான் அவங்ககிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்றேன். ரிலாக்ஸ்டாரு. கடவுளே, அனிதா, என்னங்க? காஃபி கொண்டு வா. இதோ தரேங்க. நந்தினி, இது வரேன்க்கா. கொஞ்சம் இந்த காஃபி அவர்கிட்ட கொடுத்துறியா? காஃபி. சாரி சாரி சாரி. பரவாயில்ல. நந்தினி, தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ பரவாயில்ல. பரவாயில்ல. ப்ளீஸ். பரவாயில்ல. சாரி. பரவாயில்லங்க.
வாம்மா. என்ன எதுக்காக வர சொன்னீங்க? இதை பார் பூஜா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் நான் சொல்லாம இப்படியே விட்டுன்னு வச்சுக்க, உங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆமாமா, உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அவர் வந்தபோது கையில பெரிய கத்தியோட தான் வந்திருந்தாரு. விஸ்வநாதனை எப்படியாவது கொலை பண்ணணுன்ற வெறியோட தான் வந்திருக்காரு. நல்ல வேளையா அந்த நேரத்தில் அங்க நான் போனதுனால அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம தடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசுல இருக்குன்னா சாந்தியை கொலை பண்ணது விஸ்வநாதன் தான் அப்படின்றது ஆழமா அவர் மனசுல பதிஞ்சிருக்கும் இல்லையா? இது பாரு பூஜா, இப்பயே அவரை கொண்டு போய் ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட காமிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா அங்கிள், அக்கா இறந்ததுல இருந்து அப்பா என்னமோ மாதிரி தான் இருக்காரு. ரோட்ல யார் போனாலும் சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே போயிடுறாரு. ஐயோ, அப்ப இன்னும் ரொம்ப லேட் பண்ணாதீங்க. தயவு செய்து கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. அவர் கையில கத்தியோட ஆக்ரோஷமா நின்றதை பார்த்த போது எனக்கே கொஞ்சம் பயமா இருந்ததுமா. அங்கிள், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்பா அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னமா அது? நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்க? நான் அவர் ஒன்றும் தப்பா நினைக்கல. சாந்தி மேல அந்த அளவுக்கு அவர் உயிரா இருந்திருக்காரு. அந்த பாசத்தோட விளைவுதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா, நான் அவரோட பொசிஷன்ல இருந்தா கூட நானும் இதே காரியத்தை தான் பண்ணிருப்பேன். ஒன்னு சொல்றேம்மா, ஆரம்ப ஸ்டேஜ்லயே கான்ஸ்டன்ட் வச்சுக்கோ, கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம். சரி அங்கிள், நான் அம்மா கிட்ட பேசிட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஒரு முக்கியமான விஷயம், தயவு செய்து அப்பாவை மட்டும் தனியா வெளியில எங்கேயும் விட்டுறாத, ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி அங்கிள், நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. இதை இமீடியட்டா டிசி கிட்ட. ஓகே சார். சார். ப்ளீஸ் பி சீட்டட். சாரி சார், ஒரு பேட் நியூஸ். ஏட்ட மூர்த்தி கொல்லப்பட்டிருக்காரு சார். வாட்? ஆமா சார், மூர்த்தி சொன்ன இடத்துக்கு போனேன். என்னால மாணிக்கம் இருக்கிற இடத்த சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். அதனால நான் மூர்த்தியோட செல்லுக்கு கால் பண்ணேன். ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருந்தது, அவர் எடுக்கவே இல்லை. சுத்தி தேடி பார்த்தேன், மூர்த்தியோட செல் மட்டும் ஒரு இடத்துல கிடந்துச்சு. கொஞ்சம் தள்ளி மூர்த்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு சார். நம்பவே முடியலையே. மூர்த்திக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களான்னு நீங்க விசாரிச்சீங்களா? ஒரே ஒரு எதிரி இருக்கான் சார். யார் அவன்? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? மாணிக்கம் தான் சார் அந்த எதிரி. என்ன சொல்றீங்க மாலா? எஸ், என்னோட சந்தேகம் அந்த மாணிக்கத்து மேலதான். எப்படி சொல்றீங்க? மூர்த்தியை மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டாருங்கிற விஷயம் எப்படியும் மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ நம்மள முந்திக்கிட்டு மூர்த்தியை கொலை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். இது உண்மைனா அந்த மாணிக்கம் இப்ப குடியிருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு போறதுல அவசரமா இருப்பான். அதனால நீங்க இம்மீடியட்டா அந்த ஏரியாவை சீல் வச்சு சர்ச் பண்ணுங்க. தேவைப்பட்டா ஷூட் அட் சைட் கூட பண்ணுங்க. ஓகே சார், I'll do it. ஓகே, குட் லக். ஏன் நந்தினி எழுதிட்டீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் இருந்து கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. டாக்டர் கிட்டையும் லாயர் கிட்டையும் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. அப்பதான் காப்பாற்ற முடியும். அதான் கேட்கிறேன். சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி சொல்லுங்க. உங்க நல்லதுக்காக தான் கேட்கிறேன், சொல்லுங்க. சொல்றேன். என் ஹஸ்பண்டுக்கு எப்பவும் குடும்பத்தை விட பிசினஸ் தான் முக்கியம், அப்புறம்தான் குடும்பம். அதனால்தான் எங்களுக்குள்ள விரிசல் விழவே ஆரம்பிச்சது. உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாரு? என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட சிரிச்சு பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது
என்னால எப்படிங்க அவர் கூட வாழ முடியும்? எனக்கும் ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கும்ல. சரி, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வேற வழி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நாளை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்தா அங்கே இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டு தான் டைவர்ஸ் கொடுக்கறத பற்றி டிசைட் பண்ணுவாங்க. அதான் கேட்குறேன், உங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்தது? சொல்லுங்க நந்தினி. எங்களுக்குள்ள பேச்சே சரியில்லாதப்போ மற்ற விஷயங்கள்லாம் எப்படி? ஏன் அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியுமா? அவர் ஒரு பொண்ணு கூட தப்பான உறவு வச்சிருக்காரு. அதை பத்தி பேச போய் தான் எங்களுக்குள்ள இவ்ளோ பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட உறவு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க அவளால சேர்ந்து வாழ முடியும்? ஒரு பொண்ணு எந்த விஷயத்தை வேணும்னாலும் தாங்கிப்பா, ஆனா இதை மட்டும் தாங்கிக்கவே மாட்டா. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஓகே நந்தினி, கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். நீங்கள் படுத்துக்கங்க. என்ன வீர அதிசயமா இருக்கு, இன்னைக்கு என்ன மட்டுமே குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குற? மனசு சரியில்லடா. டேய், அதை சரி பண்ணதாண்டா இது இருக்கு. ஒரு ரவுண்டை போட எல்லாம் சரியா போயிடும். போதையால சரியா போற பிரச்சனை இல்லடா இது. என்னடா குடிக்காமலே தத்துவம் பேசுற? என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சுடா. இதை பாரு வீரா, நான் நிதானத்தில் இருக்கும்போது நீ பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு ஃபுல்லு வேற உள்ளே போயிருக்கு. அதனால் ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்லு, அப்போ தான் எனக்கு புரியும். கண்மணிக்கு விவாகரத்து வேணுமா? நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. ஏண்டா விவாகரத்து பண்ணாமலே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தானடா வாழறீங்க, அப்புறம் எதுக்குடா விவாகரத்து? அவளா அனுப்பலடா, எல்லாம் அந்த அசோக் சொல்லி தான் அனுப்பியிருக்கா. இதை நான் சும்மா விட போறதில்ல. என்கிட்ட இருந்த அவ எப்படி டைவர்ஸ் வாங்குறாங்கிறத நான் பார்க்குறேன். என்ன மோதி பார்க்க போறியா? எதுக்குடா வீண் செலவு? பேசாம டைவர்ஸை கொடுத்துரு. குடிச்சிட்டு உளராத. அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு செலவுக்கு ரோட்ல உட்காந்து சிங்கடிக்க சொல்றியா? டேய், நான் குடிக்கலனா தான் வளருவேன். குடிச்சா தெளிவா கரெக்டாக தான் பேசுவேன். பேசாம உன் பொண்டாட்டிக்க டைவர்ஸ் கொடுத்துரு. அப்படியே அவங்க பண்ணிக்க போற புது உறவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லட்டுமா? டேய், டென்ஷன் ஆகாதடா. உன்னால உன் பொண்டாட்டிய உன் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. அதனால அவ உன்னோட பித்தலாட்டத்தை எல்லாம் ஒன்றும் விடாம அசோக்கு கிட்ட சொல்லிட்டா. ரிசல்ட் என்ன? உனக்கு டிஸ்மிஸ். சரி, அதோட பிரச்சனை ஓஞ்சுதா? நீ கோவத்தில் தண்ணியை போட்டு கண்மணி கிட்ட ஆட்டம் போட்ட. இப்போ அது டைவர்ஸ் நோட்டீஸாக உன்னை திருப்பி அடிக்குது. தங்க முட்டையிடுற வார்த்தை இப்படி ஒரே அடியா அறுத்துட்டியாடா. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டு தான்டா. என்னோட அவசர புத்தியால எல்லாத்தையும் இழந்துட்டேன்டா. இனி நான் பணத்துக்கு என்னதான்டா பண்றது? டேய், ஜாக்பாட் அடிப்போம். என்னடா சொல்ற? புரியலையா? உன் பொண்டாட்டி ஓடுற குதிரை, அதை நம்பி இறங்குனா நிச்சயம் ஜாக்பாட் தான்டா. புரியுற மாதிரி சொல்ற வீரா, நீ வாங்கி கொடுத்த அந்த குடி மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு கண்டிப்பா ஜாக்பாட் தான்டா. ஐயோ, என்ன டென்ஷன் ஆக்காதடா. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. வர்றேன். நீ கண்மணி கேட்ட மாதிரி டைவர்ஸை கொடுத்துட்டீன்னா உனக்கு ஜாக்பாட் நிச்சயம் கிடைக்கும். எப்படின்னு கேளு. உனக்கு நோட்டீஸ் அனுப்பி வச்சவன் அந்த அசோக். அவனை நீ நேராக மீட் பண்ணி டைவர்ஸுக்கு நான் ரெடி, ஆனால் அதுக்கு 10 லட்ச ரூபா வேணும்னு கேளு. உடனே கொடுத்துருவான். 10 லட்சமா? ஏன்டா வாயா போலக்குற? கண்மணிக்காக அந்த அசோக் தான் சொத்தையே எழுதி கொடுப்பான்டா.
இப்படி பண்ணாரு? விஸ்வநாதன் அங்கிள் மேல தப்பு இல்லைங்கிறத அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறது? பூஜா, வாடி சாப்பிடலாம். அம்மா உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? உட்காருமா. அம்மா, அப்பாவுக்கு சாந்தி அக்கா மேல பாசம் இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அப்பா இப்படியே நடந்துக்கிறது? என்னடி பண்றது? சாந்தி மேல இருக்கிற பாசத்தால அவளை மறக்க முடியாம எடுத்ததுக்கெல்லாம் காரணமே இல்லாம கோவப்படுறாரு. அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போறதா? என்னடி சொல்ற? அப்பா நடந்துகிட்ட விதத்தை பத்தி தான் நான் சொல்றேன். ஹோ, விஸ்வநாதன் அங்கிள கொலை பண்றதுக்காக தான் அப்பா போயிருக்காரு. இல்ல, இருக்காது பூஜா. உங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. கோவத்துல திட்டினாருன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா கொலை செய்யற அளவுக்கு மோசமானவர் இல்லம்மா. இத நீ முதல்ல புரிஞ்சுக்க. அம்மா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். நடந்த சம்பவம் தெரிஞ்சதும் எனக்கு அப்பா மேல பயமே வந்துருச்சு. பூஜா, மறுபடியும் மறுபடியும் அப்பா அப்படி சொல்லாத. அவர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மா, அப்பா நல்லவர் தான். ஆனா ஆத்திரம் அவர் கண்ணை மறைச்சிடுச்சு. இல்லனா அங்கிள கொலை பண்றதுக்கு அவர் கத்தி எடுத்துட்டு போயிருப்பாரா? கத்தியா? என்ன பூஜா சொல்ற? என்னன்னு சொல்ற நீ? ஆமாம்மா, அன்னைக்கு நம்ம அப்பாவை தேடிட்டு இருந்தோம்ல, அப்ப ராமநாதன் அங்கிள் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்பா கத்தி எடுத்துட்டு நேரா விஸ்வநாதன் அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காரு. ஐயோ, அவர் அங்க இல்லைன்னதும் அங்க இருந்து கிளம்பி நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. நல்ல வேளை ராமநாதன் அங்கிள் அங்க இருந்ததால விஸ்வநாதன் அங்கிளை காப்பாத்திட்டாரு. இல்லனா அப்பா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாரு. ஐயோ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ராமநாதன் அங்கிள் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் சொன்னாருமா. சாந்தி போனதுக்கு அப்புறம் அவளோட நினைப்பாவே பித்து பிடிச்ச ஒரு மாதிரி இருக்காருன்னு நினைச்சா இப்ப கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே. இப்ப என்னடி பண்றது? அம்மா, அப்பாவோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்குமான்னு தெரியல. ஏண்டி முடியாது? அவர்கிட்ட பக்குவமா பேசி விஷயத்தை புரிய வைப்போமே. பேசாம அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் மூலமா கவுன்சிலிங் பண்ணலாம். அப்படி பண்ணா அப்பாவோட மனசு மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா? உங்க அப்பா இதுக்கு ஒத்துக்குவாரடி? ஒத்துக்க வைக்கணுமா? இல்லனா அப்பா கொலைகாரன் ஆயிடுவாரு. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேடி. ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா, குழப்பமா இருக்கு, பயமா இருக்குன்னு நாம பேசாம இருந்தோம்னா கடைசியில நமக்கு தாம்மா பாதிப்பு. இந்த விஷயத்தை வளர விடக்கூடாது, புரியுதா? சரிடி,